Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படினா Artificial Intelligence with Human Intelligence னு அர்த்தம். அதை நம்ம இப்போ பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தான்ல லாஸ்ட் வீடியோல டப்பிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு டப்பிள்ல எப்படி ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி டப்பிள்ல இருக்கக்கூடிய ஐட்டம் ஒன்றை வந்து எப்படி ரிட்ரீவ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கடுத்து எப்படி ரெண்டு டப்பிளை கம்பைன் பண்ணலாம், பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டு டப்பிளை கம்பைன் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். டூப்ளிகேட் வித் ஸ்டார்ட் டப்பிளோட ஐட்டமை எப்படி டூப்ளிகேட் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி ரெண்டு டப்பிளை கம்பேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஐட்டமை வந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியுமா, டப்பிளை மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஈக்குவல் டு 1 2 3 4 5 இன்னொரு ஐட்டம் இன்னொரு டப்பிள் கிரியேட் பண்ணிக்கோ. டப்பிள் வந்து இம்யூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. டப்பிள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட கண்டென்ட்டை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அதனால டப்பிள் வந்து இம்யூட்டபிள் அப்படின்வாங்க. அதே மாதிரி பைத்தான்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே டப்பிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுதான் டப்பிள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வாங்க அடுத்து ஆபரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சஸ் பண்றது பார்ப்போம். பிரிண்ட் f string item of 0 ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து நம்ம ஆப்செட் கொடுத்தோம் அப்படின்னா டப்பிளோட ஐட்டம் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா டப்பிள் நேம் ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப்செட் கொடுக்கணும். ஆஃப்செட் வந்து இது வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும், லென்த் -1 வந்து எண்ட் ஆகும். ஸோ இது அதுக்கடுத்து ஐட்டம் 3 பிரிண்ட் ஐட்டம் ஆஃப் கிளாஸ் ஐட்டம் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா -1 கொடுத்து பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லென்த் லென்த் இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் டப்பிள் நேம் ஐட்டம் டப்பிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா லென்த் கிடைச்சிரும். அதுக்கடுத்து பிரிண்ட் லென்த் ஆஃப் த டப்பிள் இஸ் லென்த். ஓகே, பிரிண்ட் f string last item in tuple equal to brace item of length -1 கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வந்து 0th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஐட்டமை வந்து ரிட்ரீவ் பண்ணும். ஸோ 0th பொசிஷன்ல 1 இருக்கு. ஸோ இது 1 வரும், இங்க 2 வரும், இங்க 2 வந்து 3 வரும். ஐட்டம் ஆஃப் -1 அப்படின்றது லாஸ்ட் ஐட்டம் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்க வந்து 5 வரும். இங்க அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேற எப்படி லாஸ்ட் ஐட்டம் ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படின்னா லென்த்தை கண்டுபிடிச்சு லென்த் -1 கொடுக்க போறோம். இந்த லென்த் -1 கொடுத்தோம் அப்படின்னா ஐட்டம் ஆஃப் லென்த் -1 கொடுத்தோம்னா லாஸ்ட் ஐட்டம் வந்து ரிட்ரீவ் ஆகும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா, லென்த் லாஸ்ட் ஐட்டமும் லென்த் -1 கொடுத்தோம்னா லாஸ்ட் ஐட்டம் வந்தது. லென்த் ஆஃப் த டப்பிள் வந்து 5, லாஸ்ட் ஐட்டம் வந்து 5. ஸோ ஓகே, இது வந்து எப்படி டப்பிள்ல வந்து ஐட்டம் வந்து ரிட்ரீவ் பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கடுத்து எப்படி ரெண்டு டப்பிளை கம்பைன் பண்றது பார்க்க போறோம். கம்பைன் tuple with plus இது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு t1 equal to 1 2 3 எடுத்துக்குவோம். t2 equal to 4 5 6 எடுத்துக்குவோம். t3 equal to t1 plus t2 எடுத்துக்குவோம். print t1 t2 இது. அதுக்கடுத்து T3 இது கண்ட்ரோல் S
பிரிண்ட் எக்ஸிட் பண்ணி பார்க்க இப்போ என்ன ஆகும் T3ல வந்து 1 2 3 4 5 6 இருக்கும். T1 ஓட வேல்யூ T2 ஓட வேல்யூ கம்பைன் பண்ணி T3ல வந்து T3ல வந்து அசைன் பண்ணிடும். வாங்க எக்ஸிட் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா T3ல வந்து 1 2 3 4 5. ஓகே, நம்ம இப்போ எப்படி கம்பைன் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து எப்படி டூப்ளிகேட் பண்றது அப்படின்னு வந்து பார்ப்போம். இதை முதல்ல கமெண்ட் பண்ணிடுவோம். ஸ்டார் tuple duplication with asterisk பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா T1 equal to 1 2 3 எடுத்துக்குவோம். T2 equal to T1 T3 எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து T2 அப்படியே பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் T1ல இருந்து 1 2 3 எடுத்துக்கோம். T2 equal to T1 asterisk 3 கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்ப என்ன ஆகும்னா T2ல T1ஓட கண்டென்ட் 3 டைம்ஸ் ரெப்ளிகேட் பண்ணி T2ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதான் நம்ம இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கறோம். T1ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்கறோம், T2ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்கறோம். T2ல எப்படி இருக்கும்னா 1 2 3 1 2 3 1 2 3 அப்படியே 3 டைம்ஸ் இருக்கும். வாங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா T2ல 1 2 3 1 2 3 1 2 3 3 டைம்ஸ் இருக்கு. இது டூப்ளிகேட் வித் ஸ்டார். இதுக்கு அடுத்து கம்பேர் பண்றது எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். tuple comparison பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது T1 equal to 1 2 3 எடுத்துக்குவோம். T2 equal to 1 2 3 4 5 6 எடுத்துக்குவோம். T1 equal to T2 கொடுப்போம். அடுத்தது ஃபர்ஸ்ட் லெஸ் தென் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் லெஸ் தென், அதுக்கப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுப்போம். இது என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் சி கிரேட்டர் நியூ கொடுத்து பார்ப்போம். greater than or equal to கொடுத்து பார்ப்போம். greater than கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் greater than or equal to கொடுத்து பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்தாலே புரியும் நமக்கு T1 வந்து 1 2 3 T2ல வந்து T1ஓட ஐட்டமும் இருக்கு, அதோட 4 5 6 இருக்கு. ஸோ T1 வந்து லெஸ் தென் T2வும் ட்ரூ ஆகும். T1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு T2 அதுவும் ட்ரூன்னு கிடைக்கும். T1 greater than T2 அப்படின்றது ஃபால்ஸ். ஏன்னா T2ல தான் T1 ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. T2 தான் greater than T1. ஸோ T1 greater than T2 வந்து ஃபால்ஸ்னு வரும். T1 greater than or equal to T2 ஃபால்ஸ்னு வரும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா புரியும். இது சிம்பிள், பார்த்த உடனே புரியுதுங்களா? பாத்தீங்களா T1 greater than T2 ட்ரூ வந்துச்சு. சாரி T1 less than T2 ட்ரூ, T1 less than or equal to T2 ட்ரூ, greater than or equal to false னு வந்துச்சு. ஓகே, இப்போ டப்பிள் கம்பேரிசன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஐட்டம் எப்படி ஆக்சஸ் பண்றது, ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்ப்போம். as tuple with for loop எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 வச்சுக்குவோம். இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணிக்கணும், ஸ்டூடியோ வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஆராதனான்னு வச்சுக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிடணும். இது ஒரு ஃபார் ஐட்டம்ஸ் கண்ட்ரோல் எஸ். இது என்ன பண்ணோம், ஐட்டம்ஸ் அப்படின்ற டப்பிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமே ஆக்சஸ் பண்ணி அதை இங்க பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபார் இன் யூஸ் பண்ணி எப்படி ஐட்டம் வந்து ரிட்ரீவ் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸ் 1 2 3 4 5 சூரிய ஆராதனா வந்துச்சு. ஸோ டப்பிள் வித் ஃபார் லூப் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து மாடிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம்.
modify t is equal to items in h2, items int items int items string equal to items column base plus C control V items இருக்கு இந்த ஐட்டம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஐட்டமோட வேல்யூவை மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். இது ஐட்டம்ஸ் ஆஃப் 0th பொசிஷன்ல நம்ம 10 வந்து அசைன் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டப்பிள் வந்து இம்யூட்டபிள். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்னா 0th பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை 10 யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது எரர் த்ரோ பண்ணும். ஏன் அப்படின்னா டப்பிள் வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து எரர் வந்து த்ரோ பண்ணும். இது வந்து பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து எரர் த்ரோ பண்ணும். வாங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா, டைப் எரர் டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னு டைப் எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகே, நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். இன்னைக்கு நம்ம டப்பிள்ல எப்படி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வர புதன்கிழமை பார்ப்போம். தேங்க்யூ.